Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard botany அதாவது pure science botany பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல 2021 22 23 இந்த 4 இயர் क्वेश्चंसோட கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் 2024 இது எல்லாமே ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சாப்டர் வைஸா அப்டேட் பண்ணியாச்சு டாப் மோஸ்ட் क्वेश्चंस எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு சோ pure science ஸ்டூடண்ட்ஸ் ஆனீங்கன்னா கமெண்ட்ல pure science அப்படினு சொல்லி டைப் பண்ணிடுங்க அந்த क्वेश्चंस எல்லாமே பார்க்கலாம் பிளேலிஸ்ட்ல பப்ளிக் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இருக்கும் நான் முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல தரேன் நீங்க வந்து பாத்துருங்க சோ பாட்னியை பொறுத்தவரைக்கும் ரிப்பீட்டட் क्वेश्चंस வந்து ஒரு 15 மார்க்ஸ் அளவுக்கு கேக்குறாங்க 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ்ல 1 மார்க்ஸ் நீங்க எப்பவுமே புக் பேக்ல இருக்கத படிச்சிருங்க ஏனா புக் பேக் क्वेश्चन ரொம்ப கம்மியா தான் இருக்கு 5 1 மார்க்ஸ் தான் இருக்கு சுவாலஜியோட கம்பேர் பண்ணும்போது சோ அது எல்லாமே புக் பேக்ல இருந்து ஒரு क्वेश्चन கேட்டா கூட நீங்க தப்பு பண்ண கூடாது அந்த மாதிரி படிச்சிருங்க கிட்டத்தட்ட ஒரு 10 1 மார்க்ஸ் புக் பேக் தான் கேட்பாங்க மீதி 5 நமக்கு வந்து இன்டீரியர் 1 மார்க்ஸ் அதனால பாட்னியை பொறுத்தவரைக்கும் புக் பேக்ல இருக்கத நல்லா படிச்சிருங்க அதேபோல புக் பேக்ல இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 தான் கொடுத்திருக்காங்க ஒரு சில சாப்டர்ல மட்டும் தான் ரெண்டு சாப்டர்ல மட்டும் தான் அதிகம் மத்தது எல்லாமே கம்மி தான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல மட்டும் தான் அதிகமா இருக்கும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு 12வது சாப்டர் இந்த மாதிரி வரும்போது தான் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா 11 இந்த மாதிரி வரும்போது அந்த கட்டைகள் இதெல்லாம் சாரி 10வது லெசன் சரிங்களா மத்தது எல்லாமே புக் பேக் வந்து பாத்தீங்கன்னா 5 क्वेश्चंस இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால புக் பேக் நல்லா படிங்க நம்ம அப்லோட் பண்ண क्वेश्चंस வந்து பாருங்க அதுல இருக்கிற क्वेश्चंस எல்லாமே மோஸ்ட்லி நீங்க படிச்சிருப்பீங்க படிக்கலாம் அதெல்லாம் படிச்சிருங்க அதேபோல இந்த क्वेश्चंसும் பாருங்க சரிங்களா இதுல லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் क्वेश्चंस வந்து டஃபா தான் இருந்துச்சு இந்த இயர் எப்படி இருக்குன்னு தெரியல அதனால ஒரு இது வந்து சப்ளிமெண்டரி எக்ஸாம்ஸ் இல்லாம பியூரா நடந்த மேக்ஸ் சாரி மார்ச்ல நடந்த क्वेश्चंस வந்து கொடுத்திருக்கோம் ஆல்ரெடி 11 क्वेश्चंस வந்து ஷேர் பண்ணியாச்சு சரிங்களா இதுவரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாம் 2019 ல இருந்து 24 வரைக்கும் பாத்தீங்கன்னா 11 பப்ளிக் எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு அதோட क्वेश्चंस PDF எல்லாமே ஷேர் பண்ணியாச்சு அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்ல இருக்கும் பார்க்கலனா செக் பண்ணி பாத்துருங்க அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல முடிஞ்சா தரேன் நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் சோ இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க நீங்க பியூர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்தீங்கன்னா கமெண்ட்ல பியூர் சயின்ஸ் டைப் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணிடுங்க ஏனா பியூர் சயின்ஸ் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் பாருங்க நுண்ணுயிர் ஆதிக்கம் இது ரிப்பீட்டட் क्वेश्चन ஆஸ்கோ கனியிருப்பு 4 வகையானது சோ இத பத்தி காளானை பத்தி நல்லா படிச்சீங்க ஏனா அது நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா உண்டதனால கேட்பாங்க அதுக்கு அடுத்து எந்த பருவத்தில் ஆஞ்சியோஸ்பம் தாவரங்கள் வசதிகள் பெருசா இருக்கும் நியூக்ளியர் அடுத்து பாத்தீங்கன்னா இது கூட குளோபல்னு இருக்கும் அதையும் படிச்சுங்க ஏனா அந்த क्वेश्चन கேட்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதுக்கடுத்து தாவரம் ஏ சாட்டைவால் நோய் தாவரம் பி சிற்றிலை நோய் சரிங்களா இது வந்து புக் பேக் क्वेश्चन தான் அதுக்கடுத்து சொலானேசி குடும்பத்தின் உணவு தாவரத்தோட இருசொற் பெயர்களை எழுதுக அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க அது வந்து படிச்சு வச்சீங்க தக்காளி நீங்க கத்திரிக்காய் இது கூட நீங்க என்ன பண்ணலாம் எழுதலாம் சரிங்களா அதுக்கடுத்து சுவாசத்திலோட ஒட்டுமொத்த நிகழ்ச்சி நீரியல் திறனை கட்டுப்படுத்தும் கூறு சதுப்பு நில தாவரங்கள் எவ்வாறு சுவாசிக்கின்றன சோ எல்லாமே ஈஸி தான் படிச்சிருந்தா உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும் சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 3 மார்க்ஸ் வளர்ச்சி வளையங்களோட முக்கியத்துவம் வேர் ஏறுகுடி தண்டு ஏறுகுடி எவ்வாறு வேறுபடுகிறது சோ இங்க இப்படியே பாத்துறோம் நம்ம 2 மார்க்ஸா பாத்துறோம் ஒவ்வொரு இயரா சரிங்களா இது வந்து 23 ல கேட்ட क्वेश्चंस இது வந்து 1 மார்க்ஸ் சோ 1 மார்க்ஸ்ல ரிப்பீட்டட் இருக்கும் இதோட PDF என்ன கமெண்ட்ல PDF ன்னு டைப் பண்ணுங்க அதிகப்படியான கமெண்ட் வந்துச்சுனா நம்ம PDF மட்டும் ஷேர் பண்ணுவோம் ஆல்ரெடி நம்ம இயர் क्वेश्चन கொடுத்தாச்சு அதுல 1 மார்க்ஸ் மட்டும் இருக்காது மத்தது எல்லாமே இருக்கும் சோ 1 மார்க்ஸோட வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க இங்க கேப்னோஃபிலிக் பாக்டீரியா வேரின் பகுதிகளை படம் வரைந்த பாகம் குறி பிளக்டோஸ்டீல் மியாசிஸோட முக்கியத்துவம் ஸ்க்லீரங்கைமா ட்ரைக்கிடு இது எல்லாமே பாருங்க புக் பேக் தான் பைனஸ் மோரஸ் சதைப்புற்றுள்ள தாவரங்களின் சுவாச மதிப்பு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கீழ்கண்டோர் கலைச்சொற்கள் ஒரு வளமற்ற மகரந்தத்தால் அல்லி நைட்ரஜன் சுழற்சியில் நைட்ரேட் அதன் நிகழ்ச்சியின் பங்கு பெறும் 2 பாக்டீரியா பெயர் சோ இது எல்லாமே ரொம்ப ஈஸியான क्वेश्चंस தான் நீங்க அதெல்லாம் படிச்சிருங்க நம்ம அப்டேட் பண்ண क्वेश्चन படிச்சாலே போதுமானதா இருக்கும் இது 22 ல கேட்ட 1 மார்க்ஸ் சோ இதெல்லாம் பாருங்க சோ இந்த 2 மார்க்ஸ் பாருங்க லைக்கனோட பொதுப்பண்பு படிச்சிருப்பீங்க பிரேஃபைட்டுகள் வாஸ்குலர் அற்ற பூவா தாவரம்னு சொல்ல காரணம் இலையடுக்கமைவு மகரந்தத்தாளோட படம் மட்டும் கேட்டிருக்காங்க டாட்ரா மெட்டல் மலர் சூத்திரம் கேட்டிருக்காங்க நம்ம பிராக்டிகலுக்கு படிச்சிருந்தா இது எழுதலாம் சரிங்களா அதனால பிராக்டிகல்ஸ்க்கு என்னென்ன படிச்சீங்களோ அதை நல்லா படிச்சாலே நீங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஒரு 20 ல இருந்து 30 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு செல் சுழற்சி பிளாஸ்மோடெஸ்மேட்டா நைட்ரஜன் நீக்கம் நியூக்ளியோசைடு நியூக்ளியோடைடு இது ரிப்பீட்டட் क्वेश्चन சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா 21 ல கேட்ட क्वेश्चन இது வந்து 1 மார்க்ஸ்
ஸோ பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பியூர் சயின்ஸ் இருந்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் கமெண்ட் பண்ணுறாங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேடிட்டு இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு எல்லாமே போய் சேரணும், ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ மரபணு ஊடுகடத்தல், ஒற்றைமடி இரட்டைமடிய வாழ்க்கை சுழற்சி, வேரின் பண்புகள், நியூக்ளியோடைடு நியூக்ளியோசைடு, துளைக்கட்டை துளைகளற்ற கட்டை, நுனி ஆதிக்கம், இது வந்து ரிப்பீட்டட் கொஷினு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் நீக்கம், அதுக்கடுத்து ஒளி சுவாசம் இருள் சுவாசம், ரிச்மான் லாங் விளைவு. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா 24 கேட்ட 3 மார்க்ஸ் வளர்ச்சி வளையம், வேறு ஏறுகுடி தண்டு ஏறுகுடி, பசுகணியத்தின் அமைப்பு. ஸோ படமறைந்து பாவம் குறி கொஷின் கண்டிப்பாக ஒரு கொஷின் உண்டு. அது வந்து தாவர செல்லாக இருக்கலாம், அந்த மாதிரி பசுகணியம் குரோமோசோம் எது வேணாலும் இருக்கலாம், அதனால் வரைஞ்சி பார்த்துருங்க. தரசு சர்க்கரை இடமாற்ற குழுவோட பாஸ்பரலேஸ் நொதி, பாக்டீரியாவால் மனிதனுக்கு உண்டாகும் நோய்கள், அதுக்கடுத்து சுவாச ஈவுனா என்ன, கரிம அமிலத்தின் சுவாச ஈவு, தாவரலின்படி கட்டைனா என்ன, இருள்வினையோட 3 நிலை, வைரஸோட உயிருள்ள பண்பு. ஸோ இது படிச்சிருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து 23 கொஷின். பிரேஃபைட்டு கருவதற்கு நீர் அவசியம், ஆக்சினோட வாழ்வியல் இழிவு. நீங்கள் ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின் இது 3 படிச்சுங்க. எத்திலின்னு கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஏன் சில தாவரங்களில் பற்றாக்குறை அறிகுறிகள் முதலில் இளம் இலைகளில் தோன்றுகிறது. அதுக்கடுத்து தாவர செல்லிலோட நுண்ணமைப்பு, இங்கே பாருங்கள், படம் வரைந்து பாவங்குறி கண்டிப்பாக ஒரு கேள்வி உண்டு, படிச்சிருங்க. இருவிதழை கோப்பையுடைய பூத்தளத்தை கொண்ட தாவரங்கள் எவ்வாறு வகைப்படுத்துவாய், வரம்புடைய கிளைத்தல் வளம்பற்ற கிடைத்தல், டிஎன்ஏ RNA வேறுபாடு, ஊடுருவல் மின்னோக்கியோட முக்கியத்துவம். இந்த கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து பாருங்கள், இது புக் பேக்கில் நமக்கு வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து 22 கொஷின். வகைப்பாட்டியல் குழும பரிணாம வகைப்பாட்டியல் ரிப்பீட்டட் கொஷினு. நீராவி போக்கு வகை, உட்கருவோட பனி, இந்த உட்கரு பனி, செல்சோர் பனி, இந்த மாதிரி பனிகள் வரக்கூடிய கொஷினாக படிச்சிங்க. G0 நிலை புக் பேக் தான். அமைவிடத்தோட அடிப்படையில் ஆக்குத்திசோட வகை, பவழ வேர்னா என்ன, இது வந்து நமக்கு வந்து பியூர் சயின்ஸ்க்கு மட்டுமே இருக்கக்கூடியது, நம்ம சைக்கஸ் படிப்போம் அதில் வரும். அதுக்கடுத்து பூவடிச்சதில் உடையது. இந்த கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு புக் பேக்கில் இருக்கும். இதுக்கான நம்ம வந்து மலர் சூத்திரம் எழுதணும், சரிங்களா. பூவடிச்சதில், பூக்காம்புச்சதில், இதுக்கு எல்லாமே மலர் சூத்திரம் எழுதணும். ஃப்ளோரல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். பூஞ்சவேரியோட முக்கியத்துவம், கிரப் சுழற்சி இரட்டை நிகழ்வு என்று ஏன் அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்து 21 இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ். மலரோட படம் வரைந்து பாவம் கூடிய ஃபஸ்ட்டு இந்த சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து இது ரிப்பீட்டட் கொஷினு. கேரகைனசிஸ்னா என்ன, சைட்டோகைனசிஸு, நொதிகளோட பண்பு, புறத்தோல் திசு தொகுப்போட பணிகள், அதுக்கடுத்து நைட்ரஜன் நிலையத்தோட ஹீமோகுளோபின் பணி, பெண்டோஸ் பாஸ்பேட் வழித்தடத்தின் முக்கியத்துவம், தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் உள்ள வேறுபாடு, சரிங்களா. இது வந்து 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய கொஷின், இங்கே 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. உள்ளிருத்தல்னா என்ன, எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸு. இதில் என்னென்ன 5 மார்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த சைட்டோகைனின் ரொம்ப முக்கியமானது, புக் பேக்கில் இருக்கக்கூடியது படிச்சிருங்க. மர்கான்ஷியா, ஸோ நமக்கு வந்து பியூர் சயின்ஸுக்கு தனியாகவே ஒரு சில செட் ஆஃப் கொஷின் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம், ஏன்னா அது மட்டுமே நம்ம கேட்கிருப்பாங்க. அதுக்கடுத்து சூழ் ஒட்டுமுறை, மைட்டாசிஸ் மியாசிஸ் வேறுபாடு, இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. டிஎன்ஏயோட அமைப்பு, கிளைகாலிசிஸ், இதெல்லாம் ரிப்பீட்டர் கொஷின், சரிங்களா. இது வந்து 21 இயர்லேருந்து கேட்டாங்க. இருவிதழை இலையோட உள்ளமைப்பு, ஸோ இங்கே இருவிதழை இலை கொடுத்துருக்காங்க. தண்டு வேறு இலை 3 வேறுபாடும் படிச்சுங்க. அது படம் வரைந்த பாவம் குறின்னு கேட்டாங்கன்னா அந்த படம் வரைஞ்சிட்டு அந்த வேறுபாட்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு கூட நீங்கள் எழுதலாம். அதே போல் இங்கே ரிசினஸ் கம்யூனஸ் மலர் பண்புகளை எழுதுக ஒரு மலரின் வரைபடம். ஸோ நமக்கு வந்து ஃபேமிலி ஒரு 6 ஃபேமிலி இருக்குது, 6 ஃபேமிலி நல்லா வரைஞ்சி பார்த்துங்க, சரிங்களா. அதுக்கடுத்து ஆணி வேரோட உருமாற்றம், ஏன்னா ஃபேமிலி கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. கிளைட்டோரேட் NHாவும் டாட்ராமெட்டலும் நம்ம ப்ராக்டிகல்ஸ் பண்ணியிருப்போம். அல்லியம் சீபா இருக்குது, ரிசினஸ் கம்யூனஸ் இருக்குது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்போசைனேசி ஃபேமிலி இருக்குது. அது எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிராம் நேர் எதிர் பாக்டீரியா, டாட்ராமெட்டல், அங்கே வருங்க, இங்கே ஒரு கொஷின். ஸோ இதை வச்சு கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸ் இருக்குது. 6 இதில் 1 உண்டு, சரிங்களா. அதனால் படிச்சுங்க. ஸ்டீல் வகை படிச்சிருங்க. தாவர செல் விலங்கு செல் வேறுபாடு, ஸோ இது வந்து 3 மார்க்ஸில் ஒரு இயரில் கேட்டிருந்தாங்க, இங்கே வந்து 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. இதழமையோட வகை, மைட்டாசிஸ் செல் பகுப்பட படிநிலை, அதுக்கடுத்து இருள்வினை படிநிலை, குளுக்கோஸ் உடையோட மாற்று வழிப்பாதை, ஸ்க்ளீரைடோட வகை, தாவர வளர்ச்சியில் வில் ஆக்சனோமீட்ரு. ஸோ இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலுக்கு படிச்சிருப்போம். ப்ராக்டிக்கலுக்கு படித்ததில் இந்த பொட்டேட்டோ ஆஸ்மோஸ்கோப்பு, வில் ஆக்சனோமீட்ரு, இது எல்லாமே நீங்கள் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா நமக்கு வந்து எக்ஸாம்ஸ்லேயும் என்ன பண்ணுவாங்க, கேட்டாங்கன்னா 5 மார்க்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள், இதுவும் 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட்ராமெட்டெலாம் 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸுக்கு படித்தது, அதாவது ப்ராக்டிக்கலுக்கு. ஸோ இதுவே 10 மார்க்ஸ். அப்புறம் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் இதே கூட போதுமானதாக இருக்கும், சரிங்களா. அப்போ நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் இருக்கிறது நல்லா படிச்சுட்டாலே போதுமானதாக இருக்கும். அதுக்கடுத்து இது பாருங்கள், சாற்றுக்கட்டை வேர்க்கட்டை எல்லாம் ரொம்ப ஈஸியானது. நொதிகளின் பண்பு, இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் தான்.
பெண்டோஸ் பாஸ்பேட் வழித்தடம், சாரேற்றத்தை விளக்கும் பால்சம் தாவரத்தின் சோதனை, சுழல் சுழலாவளி பாஸ்பரிகரணம், அகாரிஸோட வாழ்க்கை சுழற்சி நல்லா படிச்சிங்க. அதுக்கடுத்து இந்த சைட்டோகைனின் ரிப்பீட்டர் கொஸ்டின், பல வகையான ஆர்என்ஏவின் அமைப்பு, பணி, நைட்ரஜன் நிலையத்தில் நைட்ரோஜினஸ் நொதி. 11வது லெசனில் அந்த டாபிக் படிச்சிருக்கீங்கன்னா அதுலேருந்து எது கேட்டாலும் நீங்கள் எழுதலாம். இங்கே பாருங்கள், இங்கே கிளைட்டோரேட் இனர்ஷியா நம்ம பப்ளிக் ப்ராக்டிக்கலுக்கு படித்தது. கண்டிப்பாக ஒன்று கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. 4 கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபைனல் கொஸ்டின் பேப்பர் இதில் பார்ப்போம். இது டிஎன்ஏ அமைப்பு, கிராம் சாயமேற்றும் முறை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அதனால் பார்த்துங்க. சாட்டர்கிட்ட வேர்கிட்ட ரிப்பீட்டர் கொஸ்டின், வேரின் படம் வந்து ரிப்பீட்டர் கொஸ்டின், வேர் முடிச்சு, அதாவது இதுலேருந்து அங்கே கேட்டிருக்காங்க. இங்கே கிளைட்டோரேட் இனர்ஷியா பாருங்கள், இதுவும் ரிப்பீட்டடு தான். சரிங்களா? அதனால் பப்ளிக் பரீட்சைக்கு ப்ராக்டிக்கல் படித்தது நல்லா படித்தாங்க. சுழலாவளி பாஸ்பரிகரணம், இதுவும் ரிப்பீட்டர் கொஸ்டின். இதுலேருந்து தான் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உட்சவுடு பரவலை விளக்கும் உருளைக்கிழங்கு ஆஸ்மாஸ்கோப் சோதனை. ஸோ இங்கேயும் பாருங்கள், இந்த கொஸ்டினை நம்ம ப்ராக்டிக்கலுக்கு படித்தோம். அதே போல் இங்கேயும் என்ன கேட்டிருக்காங்க, கிளைட்டோரேட் இனர்ஷியா, இதுவும் ப்ராக்டிக்கல் படித்தோம். இங்கேயுமே நமக்கு 10 மார்க்ஸ். ஸோ 11th பாட்னி பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ப்ராக்டிக்கல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு நல்லா படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 20 மார்க்ஸ் கன்ஃபார்மாக சொல்லலாம். 70க்கு 1 மார்க்ஸ் தவிர. சரிங்களா? அப்போ 55க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 மார்க்ஸ் கன்ஃபார்மாக எடுக்க முடியும். அதனால் அதை நல்லா படிங்க. இந்த சைட்டோகைனின் வாழ்வியல் விளைவு இதெல்லாமே படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ப்ராக்டிக்கலுக்கு என்னென்ன படிச்சிங்களோ ஓவராலாக, சரிங்களா? நீங்கள் எழுதுந்து 5 கொஷின்ஸ் எழுதியிருப்பீங்க அல்லது 6 எழுதியிருப்பீங்க. மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸை என்ன பண்ணி வச்சிங்க, நல்லா படிச்சிங்க. அதுலேருந்து நம்ம கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.